ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நிவிஸ் மெனு கார்ட். எப்போவுமே தேங்காய் சட்னி நமக்கு ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடிச்சு போயிருக்கோம். அதனால இந்த வீடியோவில் 5 விதமான தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஒவ்வொரு சட்னிலையும் தேங்காவோட சேர்க்கக்கூடிய பொருட்கள் மாறுபடும். அதனால இந்த ஒவ்வொரு சட்னியும் வேறு வேறு டேஸ்ட்டில் இருக்கும். ஃபஸ்ட்டு வேர்க்கடலை சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி. இதில் வேர்க்கடலை வறுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. அந்த வேர்க்கடலை வறுக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ஆட் பண்ணி இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கிறேன். வேர்க்கடலை நல்லா கலர் மாறணும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதை ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் இதை சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தீங்கன்னா தான் வேர்க்கடலை உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும், இல்லைனா மேலே மட்டும் கலர் மாறி இருக்கும். இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு தேங்காய், அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, 2 பல் பூண்டு, காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு புளி, 4-5 கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு கொரப்பாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை சாதாரணமாக நம்ம சட்னி அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. இப்போ இது தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணி கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி இலை பொரிஞ்சதுக்கப்புறமா அதை சட்னியோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வெங்காயம் சேர்த்து தேங்காய் சட்னி எப்படி நல்லா டேஸ்ட்டாக ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி பண்ணுறதுக்கு 1/2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த உளுந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம், காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை இலை ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு இதை வதக்கிக்கோங்க. வெங்காயம் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, லேசாக கலர் மாறினா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு புளிப்புக்காக 2 சின்ன துண்டு மாங்காய் ஆட் பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் புளி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 கப் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது கூட இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணி நார்மலாக சட்னி அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணி கடுகு வெடிச்சதுக்கப்புறம் பெருங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணி இதை சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், இந்த சட்னி இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 3வது கடலைப்பருப்பு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னிக்கு 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் காரத்துக்கு 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு அது கூட 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் ஆட் பண்ணி இந்த கடலைப்பருப்பு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும். இப்போ இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இது கூட 2 பல் பூண்டு, 4 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை இலை ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் ஏற்கனவே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இருக்கும். அது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணி இதை 1 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இது கூட ஒரு சின்ன துண்டு புளி, அப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நார்மலாக சட்னி அரைக்கிற மாதிரி இதை அரைச்சிக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணி கடுகு வெடிச்ச அப்புறம் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணி இதை சட்னியோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ரோட்டு கடைகளில் கிடைக்கக்கூடிய ரெட் கலர் தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி இந்த காஞ்ச மிளகாவை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இது ஆற வச்சுட்டு அதை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இது கூட 1/4 கப் அளவுக்கு தேங்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இலை, 2 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு சின்ன துண்டு புளி, அதுக்கப்புறம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை அரைச்சிக்கோங்க. இந்த சட்னியை தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா இந்த மாதிரி பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அதுக்கப்புறமா 2 சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதை சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இந்த சட்னி ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி நல்லா தண்ணியாக இருந்துச்சுன்னா நல்லா சூடான இட்லியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது தக்காளி சட்னி. இந்த தக்காளி சட்னி வந்து ஒரு சில ஹோட்டலில் தேங்காய் சேர்த்து செய்வாங்க. அது நார்மலாக நம்ம சாப்பிட்ற தக்காளி சட்னியை விட கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். அந்த சட்னிக்கு 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, காரத்துக்கு 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி இந்த கடலைப்பருப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பல் பூண்டு, 1 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை இலை ஆட் பண்ணி இந்த வெங்காயம் வந்து லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 தக்காளி பழம், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணி இந்த தக்காளி வந்து சீக்கிரம் வதங்குறதுக்கு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. புளிப்புக்காக ஒரு சின்ன துண்டு புளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம எப்பவும் அரைக்கிற மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த சட்னி தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணி கடுகு வெடிச்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இதை சட்னியோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நல்லா காரசாரமான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பொங்கல் இது எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 5 வகை சட்னியும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த சட்னி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரெசிபிஸ் பார்க்க நிவிஸ் மெனு கார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.